தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. யுவர் ஆனர், குற்றவாளி மிஸ்டர் விஜய்க்கு இந்த மாதிரிலாம் சமாளிக்கிறது புதுசே இல்லை. ஏன்னா என்னுடைய கட்சிக்காரர் இந்த கஸ்டடி கேஸோட பல வருஷமா தன்னோட பொண்ணோட மரணத்துக்காக நீதி கேட்டு போராடிக்கிட்டே இருக்காரு. ஆனா மிஸ்டர் விஜய் ஒவ்வொரு தடவையும் உப்பு சப்பு இல்லாத காரணத்தை காட்டி தான் பொண்ண தன்னோட வச்சுக்க முயற்சி பண்றாரு மயிலாட். சார், என்ன பேசிட்டு இருக்கீங்க? உப்பு சப்பு இல்லாம காரணம் சொல்லிட்டா கோர்ட்ல குழந்தைய கூட அனுப்பிச்சிருவாங்களா? ஆதாரம் வேணும்ல. புத்தி சலத்தினமா கேள்வி கேட்கறதா நினைக்காதீங்க யுவர் ஆனர். முதல் தடவை கஸ்டடி கேஸ்ல இவர் குழந்தைய தன்னோட வச்சுக்க காட்டின ஆதாரம் என்ன தெரியுமா? குழந்தைக்காக தான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறது தான். கஸ்டடி கேஸ்ல இப்படியெல்லாம் பண்ணி அவருக்கு சாதகமா மாத்திக்கிட்டு குழந்தைய கூட்டிட்டு போயிட்டாரு. ஆனா கொஞ்ச நாள்லயே மல்லிகாங்கிற இன்னொரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த கல்யாணத்திலேயே முதல்ல இருந்தே ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்கு யுவர் ஆனர். அதே பொண்ணோட முதல்ல ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்காரு. அதுவே சட்டப்படி தப்பு. அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து குழந்தைய பாத்துக்கிற ஆயம்மாவா அவங்கள பயன்படுத்தியிருக்காரு. அந்த பொண்ணு குழந்தைய இவர் இருக்க போது ஒரு மாதிரியும் இவர் இல்லாதப்போ ஒரு மாதிரியும் நடத்திருக்காங்க. இல்ல மேடம், மல்லி என் பொண்ண தான் சொந்த பொண்ணு மாதிரியே பாத்துக்கிட்டாங்க. இவர் சொல்றது முழுக்க முழுக்க போய். இவரோட கூட பிறந்த சிஸ்டர் திருமதி ராஜேஸ்வரிய இது சம்பந்தமா விசாரிக்க பர்மிஷன் வேணும் யுவர் ஆனர். எஸ், கிராண்டட். ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி. வணக்கம் மேடம். சொல்லுங்க. வக்கீல் சொல்றதெல்லாம் உண்மைதான். என் தம்பிக்கு முன்னாடி அந்த மல்லி குழந்தைய நல்லா கொஞ்சுவா, நல்லா பாத்துப்பா, சோறு ஊட்டுவா, கதை சொல்வா, குளிக்க வைப்பா. ஆனா அது எல்லாமே நடிப்பு மட்டும்தான். விஜய் வீட்டை விட்டு போன மறு நிமிஷமே அவ சுயரூபம் தெரிஞ்சிரும். என் தம்பி ரொம்ப நல்லவங்க, அப்பாவி. அவ என்ன சொன்னாலும் இவன் நம்புவான். அதனாலதான் அவன் இந்த அளவுக்கு கோர்ட்ல வந்து நிக்கிற மாதிரி அந்த மல்லி செஞ்சு விட்டுருக்கா. ஏய் துரோகி, கொஞ்சம் கூட வாய் கூசாம பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் மனுஷிதானா? தான் என் சொத்து மொத்தத்தையும் புடிங்கிட்டல. இதுக்கப்புறம் என்கிட்ட என்ன இருக்குன்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. என் பொண்ணு என் கூட இருக்கிறத கூட உன்னால பொறுத்துக்க முடியல. பாவி, இப்படி போய் பேசிக்கிட்டு இருக்க. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். மிஸ்டர் விஜய், இது வீடு இல்ல, கோர்ட். உங்ககிட்ட விளக்கம் கேட்கும்போது நீங்க பேசினா போதும். நீங்க சொல்லுங்க. இப்படிதான் மேடம், மல்லிய பத்தி நான் ஒரு வார்த்தை பேசினா போதும், உடனே கத்தி கலாட்டா பண்ணி ரணகலம் பண்ணிடுவான். அதுக்கு பயந்துகிட்டே அவ குழந்தைக்கு பண்ற கொடுமை எல்லாம் அவன் கிட்ட கூட சொல்லாம உள்ளுக்குள்ளே போட்டு புதைச்சு வச்சுப்போம். இல்ல, அந்த ஆன்ட்டி போய் சொல்றாங்க. மல்லிமா ரொம்ப நல்லவங்க, என்ன நல்லா பாத்துப்பாங்க. எனக்கு அம்மா இருந்தா கூட என்ன அப்படி கவனிச்சுப்பாங்களான்னு தெரியல. குழந்தை பொய் சொல்லாது. நீங்க உள்நோக்கத்தோட இங்க சாட்சி சொல்ல வந்திருக்கீங்க. இது மாதிரியான போக்கு சமூகத்துக்கு நல்லதே இல்லை. உங்களை இந்த நீதிமன்றம் வன்மையா கண்டிக்கிறது.
நீங்க போகலாம். பாப்பா உன் பேர் என்னம்மா? வெண்பா. மல்லியம்மா இங்க வந்திருக்காங்களா? இல்ல. ஓ மல்லியம்மா, ஓ அம்மாவை விட நல்லா பாத்துக்கறாங்கன்னு சொன்ன, ஏன் வரல? சொல்லுமா, ஏன் வரல? அவங்க வரமாட்டாங்க. எந்த குழந்தை மல்லிமாவை தெய்வம்னு சொல்லிச்சோ அந்த குழந்தைய பாத்துக்கணும்னு எனக்கு என்ன தலை எழுத்தான்னு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிட்டு விஜயையும் வெண்பாயம் விட்டு பிரிச்சு போயிட்டாங்க யுவரானர். அவங்க விஜய்க்கு அனுப்பின டைவர்ஸ் நோட்டீஸோட போட்டோ காப்பியும் என்கிட்ட இருக்கு. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? நான் கூட மல்லிகிட்ட டீல் பேசியிருக்காளோன்னு பயம் இருந்துச்சு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, சரியான சம்பவம் பண்ணியிருக்கா. யுவரானர், மிஸ்டர் விஜய் கூட மல்லி இல்ல எந்த பொண்ணுமே வாழ முடியாது. மல்லி இவரோட வாழ முடியாதுன்னு ஓடி போயிட்டாங்க. முதல் மனைவி ரேணுகா அந்த முடிவை எடுக்க முடியாதனால உயிரையே விட வேண்டியதா போச்சு யுவரானர். ஐயோ, நான் எதுக்காக வேலைக்கு போனேன்? விஜய் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. இங்க அதையே விஜய்க்கு எதிரா பேசுறாங்களே. நான் செஞ்சது சரியா தப்பான்னு தெரியல. கடவுளே, விஜயையும் வெண்பாவையும் பிரிச்சிடாத. ஐயோ, மல்லி கூட இருந்திருந்தாலே இந்த கேஸ் ஒண்ணும் இல்லாம ஆயிருந்திருக்கும் போல இருக்கே. இப்படி பிரிஞ்சு போய் எல்லாரையும் தவிக்க விட்டுட்டாலே. யுவரானர், இது எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய கட்சிக்காரன் மிஸ்டர் கதிரேசன் இந்த கஸ்டடி கேஸோட தாம் பொண்ணோட மர்டர் கேஸையும் இதுல விசாரிக்க பெட்டிஷன் கொடுத்திருக்காரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்கணும். மிஸ்டர் விஜய் கல்யாணமான நாள்லேருந்தே அவர் கிட்டத்தட்ட சைக்கோ மாதிரி தான் நடந்திருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் வைஃப் ரேணுகாவை வரதட்சணை கொடுமை பண்ணியிருக்காரு. உங்க அப்பா கிட்ட அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்லி மன உளைச்சல் கொடுத்திருக்காரு. ஏற்கனவே கதிரேசன் கல்யாணத்துல நிறைய செஞ்சிட்டதுனால அப்பாக்கு இதுக்கு மேல பாரமா இருக்கக்கூடாதுன்னு இதெல்லாம் ரேணுகா கதிரேசன் கிட்ட சொல்லாமலே இருந்திருக்காங்க யுவரானர். உன்னால என்ன யூஸ், நீ செத்து தொலைன்னு கடைசியில இந்த விஜய் என்னோட கட்சிக்காரரோட மூத்த மக ரேணுகாவை தள்ளி விட்டு கொலை பண்ணி ஆக்சிடென்ட்னு திரிச்சிட்டாரு. அது அவர் பணபலத்தால திரிச்சது. மேடம் இல்ல. சரி, அக்கா தான் போயிட்டா. அக்காவோட குழந்தையாச்சும் வளர்ப்போன்னு கல்யாணமே பண்ணிக்காம தான் வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டு கதிரேசனோட 2வது பொண்ணு நிஷா இருக்காங்க. ஆக இப்படிப்பட்ட குடும்பத்துல இருக்கிறது தான் குழந்தையோட எதிர்காலத்துக்கு நல்லது யுவரானர். மேடம், இதெல்லாம் போய் நான் வரதட்சணை கேட்டதுக்கு அவரால் ஆதாரம் கொடுக்க முடியுமா? அது கொலை இல்ல, ஆக்சிடென்ட்னு கோர்ட்டே ஆல்ரெடி தீர்ப்பு கொடுத்துருச்சு. கஸ்டடி எடுக்கிறதுக்காக சம்பந்தமே இல்லாம அவங்க இதோட தொடர்பு படுத்துறாங்க. சம்பந்தம் இருக்கு யுவரானர். இதற்காக பயந்துகிட்டு இவ்வளவு நாள் அமைதியா இருந்தவங்க தொடர்ச்சியா நடக்கிற அநியாயத்தை பார்த்து எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு தைரியமா நேரடியா நம்ம கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வந்திருக்காங்க. உங்க பர்மிஷனோட அந்த கொலையை நேர்ல பார்த்த சாட்சியவே கோர்ட்டு முன்னாடி நிறுத்த ஆசைப்படுறேன். இல்ல, அது சுத்த போய் சத்தியமா இல்ல. இவர் போய் ஆர்டர் ஆர்டர்.
நேர்ல பார்த்த சாட்சிய விசாரணை கழிக்க அனுமதி கோருகிறேன் யுவர் ஆனர். கடவுளே, மாப்பிள்ள தம்பி ரேணுகாவை கொலை பண்ணல. ஆனா இந்த சதிகார கும்பல் யார பொய் சாட்சி சொல்ல கொண்டு வந்து நிறுத்த போகுதுன்னு தெரியலையே. ரஞ்சிதா, ரஞ்சிதா, ரஞ்சிதா. ரஞ்சிதாவா? அடி பாவி, நீயா? மாப்பிள்ள தம்பி கையால சோறு, துணிமணி, படிப்பு, ஃபீஸ்னு எல்லாத்தையும் அனுபவிச்சியே. அப்படி இருந்தும் கூட நன்றியே இல்லாம பொய் சாட்சி சொல்ல வந்துட்டியேடி பாவி. தாயே, ரஞ்சிதா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி விஜய்க்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடாது. கதிரேசனும் நிஷாவும் அவமானப்பட்டு இனிமே இந்த கஸ்டடி கேஸ் தூக்கிட்டு வரவே கூடாது. பா சொல்லிடுவாளா? காலை வரி விட்டுற மாட்டாளே? மாற்றி சொல்லிட்டு 2 பேரும் கோர்ட்டை தாண்டி போயிடுவாங்களா? இங்கேயே போட்டு தலையிட மாட்டான். யுவர் ஆனர், ரேணுகாவை மிஸ்டர் விஜய் வேணுமனே தள்ளிவிட்டு கொலை செஞ்சிருக்கார். அதை நேர்ல பார்த்த சாட்சி தான் மிஸ் ரஞ்சிதா. ரஞ்சிதா, நான் கொலை பண்ணனா? என்ன ரஞ்சிதா இதெல்லாம்? உனக்கு உண்மை தெரியாது? இங்க என்ன நடக்குது? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம வெண்பாவோட வாழ்க்கையை போயிடும் ரஞ்சிதா. நீ யாரோட சூழ்ச்சிக்கோ பலியாயிருக்க. நீ என்ன அழிக்கிறதுக்கு என் பொண்ணு வெண்பாவை அழிக்க பாக்குறேன். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எதுவும் பேசாதீங்கன்னு. அமைதியா இருங்க. மிஸ் ரஞ்சிதா, குற்றவாளி கூண்டில் நிற்கிற மிஸ்டர் விஜய் உங்களுக்கு என்ன வேணும்? மாமா. மாமான்னா? என்னோட தாய் மாமா, என் அம்மாவோட தம்பி. யுவர் ஆனர், மிஸ் ரஞ்சிதா கொலையாளி மிஸ்டர் விஜய்க்கு ரத்த சம்பந்தப்பட்ட உறவு. இத்தனை வருஷமா இந்த மர்டர் கேஸ்ல விஜய் மாட்டிக்காம இருந்ததுக்கு ஒரே காரணம் நேர்ல பார்த்த ஒரே சாட்சியா இருக்கிற மிஸ் ரஞ்சிதாவை பிளாக்மெயில் பண்ணி அதை பத்தி வெளியில சொல்லாம தடுத்து வச்சிருந்ததுதான் யுவர் ஆனர். ஆனா இன்னைக்கு அவரோட நிழல்ல இல்லாம தன்னோட பெரியம்மா கூட இந்த ரஞ்சிதா இருக்காங்க. அதனால பெண் குழந்தையான வெண்பாவோட எதிர்காலத்தை மனசுல வச்சு தன்னோட தாய் மாமாவுக்கு எதிராக சாட்சி சொல்ல துணிச்சலா வந்திருக்காங்க. இதை இந்த கோர்ட் பாராட்டியே ஆகணும் யுவர் ஆனர். இல்லங்க, கடவுளே, எங்க டாடா இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. இந்த ரஞ்சிதா ஒரு ஃப்ராடு. அவங்க தப்பா எதுவும் டாடாவை பத்தி சொல்லிடக்கூடாது. ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணு. மிஸ் ரஞ்சிதா, உங்க தாய்மாமா விஜய் அவர் முதல் மனைவி ரேணுகாவை கொன்னத நீங்க கண்ணால பாத்தீங்களா? அவரோட உப்பு தின்னதுக்காகவாது உண்மையை சொல்லி இந்த ராஜசூரி கூட சேர்ந்த பாவத்தை கழுவிக்க ரஞ்சிதா. ஐயோ கடவுளே. நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம், உண்மையை மட்டும் சொல்லுங்க, அது போதும்.
ஏங்க ஏன் இப்படி யோசிச்சுட்டு நிக்கிறாங்க? மாமா தான் கொண்டாருன்னு சொல்றதுக்கு என்ன வந்துச்சு அவங்களுக்கு? எல்லாமே சொல்லி தந்துதான் கூட்டிட்டு வந்தேன். ஏன் இப்படி தயங்குறான்னு புரியல. சொல்லிடுவா. இந்த பார், என்ன மாமா பாசம் தடுக்குதா? ஏதாவது மாத்தி மட்டும் சாட்சி சொன்னா 2 பேரும் உயிரோட இருக்கவே மாட்டீங்க சொல்லிட்டேன். மிஸ் ரஞ்சிதா, கண்ணால பார்த்ததை கோர்ட்ல சொல்லணும்னு தானே வந்தீங்க? கோர்ட்டோட நேரத்தை வீணாக்காதீங்க ப்ளீஸ். நடந்ததை சொல்லுங்க. ஏன் தடுமாறுறீங்க? உங்களை சாட்சி சொல்லக்கூடாதுன்னு மிரட்டினாங்களா? நீங்க இப்போ விஜய் தான் ரேணுகாவை கொன்னான்னு சொல்லல, அப்புறம் கதிரேசன் உங்களை கொன்னுடுவாரு. ஒழுங்கா சொல்லுங்க. சொல்லிடுறேன். ரேணுகா அக்காவை விஜய் மாமா தான் மாடியில இருந்து தள்ளி விட்டு கொன்னாரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு அக்காவுக்கும் மாமாவுக்கும் பயங்கர சண்டை. மாமா உன் அப்பா கிட்ட போய் சொத்தை எழுதி வாங்கிட்டு வான்னு கலாட்டா பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு அக்கா முடியாதுன்னு சொன்னாங்களா? அப்போ நீயும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி டமால்னு மாடியில இருந்து தள்ளி விட்டுட்டாரு. அடி பாவி! இல்ல போய் அபாண்டமா அவ போய் சொல்றா. இவ எப்படிங்க? அம்மா நில்லுமா, அங்கெல்லாம் போக கூடாது. இல்ல மல்லியம்மா, மல்லியம்மா. ரஞ்சிதா, ஏன் ரஞ்சிதா மனசாட்சி இல்லாம போய் சொல்ற? உண்மையை மட்டும் சொல்லு. உனக்காக நான் என்னெல்லாம் செஞ்சேன் ரஞ்சிதா? சாமி முன்னாடி சத்தியம் பண்ணிருக்கேன். ஆர்டர், ஆர்டர். அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருமா. யுரானர், இத்தனை காலம் உண்மையை தனக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருந்த ரஞ்சிதா வெண்பாவின் எதிர்காலத்துக்காக கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. ஆகவே தாங்களும் குழந்தையின் எதிர்காலம் கருதி கொலையாளி விஜய்க்கு அதிகபட்ச தண்டனை வழங்கவும் சாட்சியை கலைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதால் விசாரணை முடியும் வரை விசாரணை கைதியாக சிறையில் வைக்க வேண்டும் என்றும் குழந்தை வெண்பாவை தாத்தா கதிரேசன் அவர்களிடம் ஒப்படைக்க உத்தரவிட கோரியும் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். உங்க தரப்புல என்ன சொல்றீங்க மிஸ்டர் விஜய்? கடைசி நிமிஷம் வரைக்கும் எனக்கு சம்மன் கையில கிடைக்கல. எனக்கு சம்மன் கிடைச்சதே இப்பதான். எனக்கு லாயர் வைக்க முடியல மேடம். எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். வேற சொல்றதுக்கு எதுவும் இல்ல. நீங்க போலாம். தேங்க்யூ யுவர் கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை.
ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.